எல்லாம் நிக்கலாம் சார் அப்படியா? இல்லை இல்லை எல்லாம் செகண்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். உலகில் சேவையே நிம்மதி, நல்ல செயலுக்கு சம்மதி என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய ஆனந்த இல்லம் பல்லுசுவை மாத இதழுடைய ஆலோசனை கூட்டம் அந்த இதழின் வளர்ச்சிக்கான மிக முக்கியமான ஒரு தருணத்தை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆலோசனை கூட்டம் இந்த ஆண்டின் முடிவிலே தொடங்குகிறது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு மகிழ்ச்சியாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் ஒரு இதழ் நடத்துவது என்பது எவ்வளவு கடினமான செயல் என்பது கடந்த 4 ஆண்டுகளாக எங்கள் அண்ணன் விஆர் மனோகர் அவரை தாங்கி இருக்கிற என்னுடைய தம்பி சுந்தருக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார், எப்படியெல்லாம் இந்த இதழை கொண்டு வருவதற்காக எவ்வளவு பாடுபடுகிறார் என்றெல்லாம் நினைக்கிற போது ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப கவலைக்குரியதாகவும் இருக்கும். ஒரு இதழ் நடத்துவது என்பது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லை. என்னமோ எல்லாரும் கண்டென்ட் கொடுத்துருவாங்க, செய்தி கொடுத்துருவாங்க, அதை போட்டுருவாங்க அப்படின்ற எண்ணமே இல்லை. அதை பொறுப்பாக எடுத்துகிட்டு வரணும், அதை பொறுப்பாக தொகுக்கணும், தொகுத்த பிறகு அதை எப்படி வெளியிடுறதுன்னு தெரியணும். அதற்கு என்னமெல்லாம் பொருளாதார தடை இருக்கிறது என்பது எல்லாருக்கும் தெரியும். இவர் சாருக்கெல்லாம் கார்த்திக் சாருக்கெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா அதில் ஊறி இருக்கிறவர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் எல்லா விஷயத்துலேயும் நம்ம ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு அதை தான் சொல்லணும். எத்தால் வாழலாம்னா ஒத்தால் வாழலாம், ஒத்து போனால் தான் எதுவுமே வாழ முடியும். ஆனால் இந்த ஆனந்த இல்லம் ஆரண்ய நம்பர் வாங்கி இன்றைக்கும் நலிந்த நிலையிலே இருப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டால் நாம ஒற்றுமை. அதாவது ஆர்என்ஏ நம்பர் வாங்குறது சாதாரணமான விஷயம் கிடையாது. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் கிட்ட ஆர்என்ஏ நம்பர் வாங்குறது அவ்வளவு பெரிய பகீரத பிரயத்தனம். அதை நம்ம வாங்கியிருக்கிறோம். அதை நாம் எப்படி செயல்படுத்த போகிறோம், அதை எப்படி நாம் கொண்டாட போகிறோம். ஆனந்த இல்லம்ன்றது ரொம்ப அற்புதமான பேர். ஆனந்தங்களுக்கு அடுத்தபடியாக ஆனந்தம் வர்றது நமக்கு தான், நம்ம பேர், நம்ம இதழ் தான், வேற எதுவுமே கிடையாது. ஆனால் நாம் இதை எப்படி கொண்டு செல்ல போகிறோம் என்பது ஒவ்வொருத்தருடைய ஆலோசனையை கேட்டு தான் நாம் நல்லா இருக்கும். அதுவும் இந்த நேரத்தில் இத்தனை பேர் வந்தது உண்மையிலே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு. அதுவே என் தம்பி பார்த்து கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷம் ஆகுது, சுந்தரை பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது. இப்படியாவது தம்பி வராரான்னு கேட்டாங்க, வராதுப்பா அப்படின்ட்டு. சரி, ரொம்ப நாளாச்சுன்னா பார்த்து. இப்படி ஆனந்த இல்லம் மூலமாக நாம் சேர்ந்திருக்கிறோம். இது ஒரு இல்லம் தான், இல்லம் தான். இதை எப்படி கட்டுமானம் செய்வது, இதை எப்படி கொண்டு செல்வது, எப்படியெல்லாம் இப்போ நமக்கு ஒரு அற்புதமான பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. இதை நம்ம பயன்படுத்தலாம். இதன் மூலமாக நம்ம பொருளாதாரம் கிடைச்சதுன்னா ஆனந்த இல்லம் ஒவ்வொரு மாதமும் தவறாம பத்திரிகையாக வெளியே வந்தால் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதற்கான ஒத்துழைப்பை நம்முடைய வெளியீட்டாளரும் ஆசிரியருமான விஆர் மனோகரனுக்கு நான் அத்தனை பேர் தரணும் என்று நான் இந்த நேரத்திலே உங்களோடு வேண்டுகோள் வைக்கிறேன். வேண்டுகோளை ஏற்று நீங்கள் தவறாமல் எதுக்குமே வைத்தியம் பார்க்கணும். முதல்ல நமக்கு வைத்தியம், வரவேற்பு வைத்தியம் பார்த்தோம். நம்ம டாக்டர் வைத்தியம் பார்த்தாராலும் நம்ம தெம்பாயிடும். இனிமே நம்ம அப்படியே குளுக்கோஸ் மாதிரி கொடுத்தாரு. இப்போ நமக்கு மூலிகை டீயை குளுக்கோஸ் மாதிரி கொடுத்துருக்காரு, எனர்ஜி. அது மாதிரி எல்லா விஷயத்திலையும் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் ஒத்துழைக்கணும். கொஞ்சமா நம்ம பெருசா எல்லாரும் சேர்ந்து கிட்ட ஆளுக்கு 50,000 கொடுத்து கேட்கல. நம்மால் என்ன முடியும்? ஒரு இதழ் வெளிவரத்து கண்டிப்பா நாம குறைஞ்சபட்சம் ஒரு 15,000 வேணும். சாதாரணமா குறைஞ்சபட்சம் நான் சொல்றது, அதிகபட்சம் 50 ரூபாய் 70 ரூபாய்க்கு போகும். குறைஞ்சபட்சம் 15,000 வேணும். அந்த 15,000க்கு என்ன வழி பண்ணலாம்? தயவு செய்து எல்லாரும் ஒரு ஆலோசனை சொல்லுங்க. அப்பதான் வெளியிட முடியும், நம்ம மற்றவங்க கிட்ட கொண்டு கொடுக்க முடியும், சேர்க்க முடியும். இதுதான் என்னுடைய பத்திரிகையை காட்ட முடியும்.
எவ்வளவு நாளைக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுட்டு இருக்கோம்? முடியாது இல்லையா? முதல்ல நம்ப வைக்கணும். முதல்ல ரசிகர்களையோ வாசகர்களையோ இதுதான் என் பத்திரிகை நம்ப வைக்கணும். அதுக்கு என்ன வழி? 4 வருஷம் கஷ்டப்பட்டார். அவர் என்ன நகை வச்சாரோ என்ன அவர் பார்க்குற போதெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட ரொம்ப சிரமப்பட்டு தான் வருவார். பைக் எடுத்து வந்தாருன்னா அவர் பார்க்குற போது எனக்கு கஷ்டமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர்கள் கேட்பான், அண்ணன் ஏன் அந்த மாதிரி இருக்காரு அப்படின்பா. அவர் எப்பவுமே அப்படிதாம்மா. வேற என்ன சொல்ல முடியும்? நான் அவருடைய கஷ்டத்தை நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய அண்ணன் எப்பவுமே பெரிய ஆள். எங்க வீட்டுல என்ன விசேஷம் நடந்தாலும் அண்ணன் எல்லாம் இருக்காது, அவரெல்லாம் இருக்க மாட்டாரு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல நாம வந்து ஒத்துழைக்கணும். அதுக்கு இவ்வளவு பேரும் அழகா வந்திருக்கீங்களா? நீங்க உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்டு அதன் மூலமா ஒரு தீர்மானம் போட்டுக்கலாம். சரிதாங்களா? இப்போ வந்து கோத்ரா எஸ்